குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே எல்லைக்கோட்டு பகுதிகளில் உள்ள கோயில்களின் உரிமை குறித்து நீண்ட காலமாக மோதல் இருந்து வருகிறது. இதனால் அவ்வப்போது சண்டைகளும் நடந்து வருகின்றன. கடந்த மே 28ஆம் தேதி எல்லைப் பகுதியில் நடந்த மோதலில் கம்போடிய வீரர் ஒருவர் கொல்லப்பட்டார். இது இரு நாடுகளிலும் பதட்டத்தை அதிகரித்தது. இன்று காலை இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூண்டது. தாய்லாந்தின் சுரின் மாகாண எல்லை மற்றும் கம்போடியாவின் ஒட்டார்மீஞ்சி மாகாண எல்லையில் மோதல் தொடங்கியது. இங்குள்ள பிரசித்தா மோயன்தாம் கோயிலை சுற்றி சண்டை நடந்தது. தாய் படைகள் முதலில் தாக்கியதாக கம்போடியா குற்றம் சாட்ட, கம்போடியா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதால் தான் பதில் தாக்குதல் நடத்தினோம் என தாய்லாந்து தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்து ராணுவம் F-16 போர் விமானங்களை கொண்டு தங்கள் நாட்டில் தாக்குதல் நடத்தியதாக கம்போடியா தெரிவித்தது. கம்போடியா BM-21 ராக்கெட்டுகளை பயன்படுத்தி தாய் பகுதிகளை தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் குற்றம் சாட்டியது. இந்த தாக்குதலில் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த சிறுவன் உள்பட 9 பேர் கொல்லப்பட்டனர். ராணுவ வீரர்கள் உள்பட 14 பேர் காயமடைந்தனர். சுரின் மாகாணத்தில் உள்ள மருத்துவமனை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் கம்போடியா தாக்கியது என தாய்லாந்து ராணுவம் தெரிவித்துள்ளது. கம்போடியா பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து விரிவான தகவல்கள் வெளிவரவில்லை. அதே சமயம் தாய்லாந்து விமானங்கள் கம்போடியாவில் குண்டுகளை வீசியதாகவும் இது சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் கம்போடிய நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. மோதல்களை தொடர்ந்து சுரின் மாகாண எல்லையில் சுமார் 40,000 பேர் வேறு இடங்களுக்கு இடமாறிச் சென்றனர். தாய்லாந்து கம்போடிய தூதரை நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்டது. கம்போடியா தாய்லாந்தில் இருந்து வரும் பொருட்களுக்கு இறக்குமதி தடை விதித்திருக்கிறது. இன்றைய மோதலை தொடர்ந்து இரு நாடுகளும் எல்லைப் பகுதிகளில் இராணுவ பலத்தை அதிகரித்துள்ளன.